ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுமனை புகுவிழாவுக்கு சமைக்க போகிறோம். வடுவூர் போகிறோம் தஞ்சாவூர்லேருந்து. இப்போ நம்ம ஆளுங்க எல்லோரும் ஏறிட்டு காரில் ஏறிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வடுவூருக்கு சமைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பறவைகள் சரணாலயம் இருக்குது. வடுவூருக்கு போகிற வழியில் அந்த ஏரி பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையிலலாம் நம்ம ஆளுங்கெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்தாச்சு. வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக சாமி கும்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். இப்போ வந்து நைட்டு டிஃபன் இருக்குது நம்மளுக்கு, அதனால் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் காய்ச்சுவாங்க. பால் காய்ச்சிட்டு தான் அடுத்த வேலை பருப்பு வேக போடுறது, சாம்பாருக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் ஏற்றியாச்சு. பால் 1 லிட்டர் பாக்கெட்டில் பால் வரல, 2 லிட்டர்லாம் வரல. இப்போக்கி கடையில் போய் 10 ரூபா பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் குல்கந்து ஹல்வா இருக்குது. பூசணிக்காய் ஹல்வா இருக்குது, அதனால் பூசணிக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை உருவாச்சு, சின்ன வெங்காயம் அறிகிறாங்க, கத்திரிக்காய் வெட்டுறாங்க. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பூசணிக்காய் ஹல்வா செய்கிறதுக்கு நெய் ஊற்றியாச்சு. நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து சம்பா கோதுமை ரவை கிச்சடி இருக்குது. அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது என்னது? மில்க் மேட் அல்வா, குல்கந்த் அல்வா, குல்கந்த் அல்வா. மாப்பிள்ளை என்னன்னு கேட்குறது. இது ஏலக்காய் பூ. இந்த ஹல்வாவில் வந்து பால்கோவா சேர்க்குறாங்க. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இல்லை கிச்சடி. சில்லி புரோட்டா போடுறதுக்கு பால் ஊற்றியாச்சு. இப்போ ஜீனி போடுறாங்க. ஜீனி, பால், உப்பு, அவ்வளோதான் சில்லி புரோட்டாவுக்கு. போட்டு மாவு போட்டு செய்ய வேண்டியதான். ஏன்னா மாவு குட்டுறாங்க, மைதா மாவு. மைதா மாவு புரோட்டா மாவுன்னு சொல்லி வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியை வச்சு மூடிடுவாங்க. அப்போ தான் நல்லா ஊறணும். அப்போ தான் வீசுறதுக்கு நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்கன்னா புரோட்டாவை அரை வேக்காட்டில் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் சில்லி புரோட்டாவுக்கு. இப்போ இந்த சைடு மசாலா அடிக்கிறோம் சில்லி புரோட்டாவுக்கு. சைனீஸ் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ், வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணுறது சில்லி புரோட்டா. இது மாதிரி தண்ணி ஊற்றுறப்ப சைடில் அப்படியே ஊற்றணும். அப்போ தான் அந்த சைடில் ஊற்றி மசாலாலாம் கீழே இறங்கும். ஓகே ஜி. வெங்காயம், குடமிளகாய் இட்லி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இரவு டிஃபனுக்காக. இட்லி ஊற்றி ஒரு ஈடு வச்சுட்டாங்க, இன்னொரு ஈடு எடுத்துட்டாங்க. எடுக்கிறவங்க பார்க்கலாம். இட்லி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மல்லிகை இட்லி அது மாதிரி இருக்குது. எப்படி சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. கரெக்டாக இருக்கும். மைசூர் போண்டா. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வத்த குழம்பு நைட்டே வச்சுருவோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து சோம்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுவோம் திக்னஸ்க்காக. இப்போ அது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டுடணும். போட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். வாங்க வெளி சைடு ஊத்தாப்பம் ஊற்றிட்டுருக்காங்க, போய் பார்ப்போம். ஆனியன் ஊத்தாப்பம். நல்லா வத்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். மத்தியானத்துக்கு வந்து 50 பேர்த்துக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது மத்தியானம் சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மத்தியானம் சாம்பாருக்கு கடுகு தாளிப்பு போடுறாங்க.
போட்டு வரமிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்துக்கலாம். சாம்பார் காய் அக்மார் சாம்பார் என்னென்ன காய் மாமா? கேரட்டு கத்திரிக்காய் முடிஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரவா தோசை காலையில் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு ரவா தோசை இருக்குது. அதுக்கு வந்து ரவா சேர்த்துக்கலாம். ரவா, அரிசி மாவு, மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு போடுறாங்க. ரவா 1 பங்குனா அதோட 2 பங்கு மைதா மாவு, அதோட 3 பங்கு அரிசி மாவு. இந்த ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு அடுத்து ஆட் பண்ணுறாங்க. மைதா மாவு ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டால் தோசை முறுமுறுப்பாக இருக்காது. மைதா மாவு கொஞ்சம் சேர்த்தா போதும். ரவாவும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ரவா வந்து ஊற ஊற உபரி அதிகமாகும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டோடனே ஜீனி 1 கைப்பிடி போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த கலர் கொடுக்கும். இந்த கேரமலைஸ் ஆகி இந்த தோசையோட கலர் ப்ரௌன் கலர் மாதிரி கொடுக்கும். அதுக்காக போட்டோம்னா இப்போ ஜீரகம் போட்டோடனே மிளகு, அதே மாதிரி மிளகு ஒரு பிடிச்ச பிடி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இதான் மெயினான ஒன்று. நல்லா ஸ்மெல்லு வாசனை சூப்பராக இருக்கும். அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. அதுக்குன்னு ரொம்ப தோசை மாவு மாதிரி கெட்டியாக வச்சுக்கக்கூடாது. மோர் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மோர் எடுத்து ஊற்றுனா அந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக மோரை எடுத்து ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரவா தோசை ஊற்றுறப்ப நல்லா முறுவலாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி ஊற்றுறாங்க அப்படின்னு. தோசைகளில் ஊற்றுவாங்க, பார்க்கலாம். இப்போ காலையில் ரெடியானது நெய் மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி. அசோகா ஹல்வா தயாராக இருக்குது. பூரி கிழங்கு தயார். இட்லி ரெடியாக இருக்குங்க. வர வர ரவா தோசை மட்டும் சூடாக போட்டு கொடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம காலை டிஃபன் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பூரி வந்து அந்த சைடு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. வடையும் அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே ரவா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ரவா தோசை ஊற்றி சுட சுட பந்திக்கு அனுப்பலாம். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா தோசைலாம் சுட்டு வச்சா காஞ்சி போயிடும். இந்த சுட சுட அனுப்புனா தான் அந்த ஃபீலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும். சூடோடு சாப்பிட்டா எதாக இருந்தாலும் அது தனி தான். ஒரு தோசை சாப்பிட்றப்ப இன்னொரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் இந்த கூட ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து மதியானத்துக்கு வந்து இளநீர் பாயாசம் அது ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க அதையும் போய்
பார்த்துட்டு வந்துடலாம். இளநீர் பாயாசம் மதியானத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. வாங்க போய் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சைடு ரவா தோசை வரிசையாக அடுக்கி வைக்க தீந்துக்கிட்டே இருக்குது. வண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்களா, இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு மதியானத்துக்கு. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.